அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில சில பேர் கடன் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா அதுதான் நல்லது, கருத்தில் கொள்ளுங்க. அதனுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உலகில் மனிதனாய் பிறந்த அனைவரும் உதவி செய்யவே விரும்புவார்கள். இருந்தும் சிலர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடன் கொடுக்க மறுப்பார்கள், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கும் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. நாம் வணங்கும் இந்த இரண்டு தெய்வங்களும் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கும் அருள் புரிகின்றன. இதனால் நாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் வைத்திருக்கும் பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வ வளங்களும் நம்மை விட்டு சென்றுவிடும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. மேலும் அத்தியாவசிய சில முக்கியமான செயல்பாடுகளை தவிர்த்து இந்த இரண்டு கிழமைகளும் பணம் வைத்திருக்கும் பெட்டியை எக்காரணத்து கொண்டும் திறக்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சிறிதளவு கொடுத்தா போதும், அந்த கடன் உங்களுக்கு முழுதுமாக அடைஞ்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வர காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு கிழமைக்கும் ஓர பொருந்தும். இப்போ செவ்வாய்க்கிழமைனா இது, திங்கக்கிழமைனா இதே டைம் தான், அதே போல் புதன்கிழமைனாலும் இதே டைம் தான், கருத்தில் கொள்ளுங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்கள் இந்த செவ்வாய் வரையில் பணத்தை திருப்பி கொடுத்து பாருங்க, கடன் முழுதும் அடைஞ்சிடும். அதே போல் திருப்பி அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. இப்போ பேங்க்கில் ஒரு நகை அடமானம் வச்சுருக்கீங்களா, இதே போல் இந்த செவ்வாய்க்கிழமையில் போய் இந்த 1 to 2 அதுக்கு சிறிதளவு காசு கட்டிட்டு வாங்க. அடுத்த வருஷம் உங்ககிட்ட அந்த கண்டிப்பாக அந்த பொருள் சேரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த 11:45 12:15 மட்டும் டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா தினமும் அது அபிஜித் முகூர்த்தம், கருத்தில் கொள்ளுங்க. இந்த டைம்லையும் நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் அடைஞ்சிடும், முழுசாக தெரிஞ்சுங்க. அதே போல் இந்த டைமில் நீங்கள் எதை நினைத்து வேண்டனாலும் உங்களுடைய கோரிக்கைகள் இறைவன் செய்து தருவார், நிறைவேற்றி தருவார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை 1 to 2 மிகவும் அற்புதமான டைமு. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் கோரிக்கை வைத்து வணங்குங்க, மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம்.